லிங்க வடிவில் தான் சிவன் இருப்பார், ஆனால் உருவ வடிவில் நம் முருதேஸ்வரரில் இருக்கார். அவரை தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஷாப்பில் தான் ஜூஸ் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ஏன்னா அந்த வழியாக வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன மீசையாக வச்சுருப்பார். அடுத்தது முருடேஸ்வர் சிவன் ஐயனை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் 50 மினிட்ஸ் காமிக்குது. ஒரே ஹைவே தான், கோஸ்டல் பக்கத்தாலே தான் போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குது. நம்மளுக்கே டஃப் கொடுப்பாங்க போல். அப்பண்டா டிரைவரா, வா சூப்பராக இருக்குதுப்பா. பயங்கரமான வளைவுலாம் இருக்கும் பொழுது ரோட்டில். ஓ, இதுக்கு அந்தாண்ட தண்ணி இருக்குதுப்பா. கடல் தான் நடந்தது. ரோடு நல்லா தாங்குது, ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்கிட் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக தான் போகணும். என்ன அது விளம்பரமா? தள்ளு வண்டியில் விளம்பரம். இந்த ட்ரிப்பில் 3வது டோலு. என்ன ஊருன்னு தான் தெரில, விலையெல்லாம் சென்டரில் இருக்குது. ஆம்புலன்ஸ் வருது, காப்பாற்று கடவுளே. இன்னும் அப்படி இப்படி ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது முருடேஸ்வருக்கு. நம்ம ஆளுங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் அப்படியே பின்னாடி இப்படி போயிட்டுருக்கேன். நான் வந்து 2 கிலோமீட்டர்ஸ். நம்ம வட கன்னட மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே தான் நம்மளோட முருடேஸ்வரர் சிவனையனை பார்க்க வந்திருக்கோம். இதோட பெருமைகள்னு சொல்ல போனால் இந்த சிலை, அந்த கோபுரம் ரெண்டுமே மிக உயரமானது. சிவனோட இன்னொரு பேர் தான் தமிழில் முருதீஸ்வரர்னு இருக்கும், கன்னடத்தில் முருடேஸ்வரர் அப்படின்னு இருக்கும். இந்த அரபிக் கடலோரம் இந்த ஒரு சிலையும் இந்த ஒரு கோபுரமும் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நாம் வந்திருக்கோம். இன்னும் போக போக நிறைய சிறப்பம்சங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே வர வழிகளில் எல்லாம் ரூம்ஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இல்லை அதெல்லாம் வேணான்ட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு யாராவது புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் என்னோட 2 கோ-ரைட்டர்ஸோட சேனலும் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்களும் சூப்பராக விளாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோயிலுக்குள்ளேயே நம்ம பார்க் பண்ணிக்கலாம், சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அங்கே லாக்கர்ஸ்லாம் இருக்குது. அந்த லாக்கர்ஸ்லாம் இருக்கிறப்ப அந்த லாக்கர்ஸில் நம்மளோட முக்கியமான திங்ஸு, ஷூவு எல்லாத்தையுமே அங்கேயே கொடுத்து லாக் பண்ணிட்டு டோக்கன் போட்டு போயிடலாம். டோக்கன் போட்டு கரெக்டாக நாங்கள் 1 மணிக்கு நட சாத்துறதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போகணுன்னு டக்குன்னு ஓடி போய் சாமி கும்பிட்டோம். அங்கே அந்த கோபுரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற ஒரு லிங்க வடிவிலான ஒரு சிவன் இருக்கார். அவர் மீசை வச்சா மாதிரி இருக்கிறதுல இந்தியாவில் இந்த ஒரு இடத்துல தான் அப்படி ஒரு லிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நாங்கள் வெளியே கடலையும் மற்ற விஷயங்கள்லையும் ரசிச்சுக்கிட்டு பெரிய கோபுரத்தை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த ராஜகோபுரத்தோட உயரம் என்ன தெரியுங்களா? 237.5 அடி. எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள் பா. இந்த ஒரு கோபுரம் அண்ணாந்து கூட பார்க்க முடியல, அந்தளவுக்கு உயரமாக இருக்குது. அந்த கோபுரத்தில் கிட்டத்தட்ட 20 மாடிகள் கொண்ட கோபுரம்னு சொன்னேன். அதில் ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்குது. அது மூலியமாக மேலே போய் சிவனோட அந்த 123 அடி அற்புத காட்சியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கார பசங்களும் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட அப்படி பேசிக்கிட்டு அப்படி மேலே போகணும். அந்த 123 அடி சிவனுடைய அற்புதமான அந்த சிலை வடிவத்தை பார்க்கலான்னு மேலே போகணும்.
கால் சுடுது தான், கொதிக்குது தான், இருந்தாலும் நம்ம ஐயனை பார்க்கணுமே அப்படின்னு ஓட்டமாக ஓட ஆரம்பித்தேன் பாருங்க. அந்த சிலையை பார்க்குறப்ப அப்படி எப்படி திரும்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படி இப்படி மேலே வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குற காட்சிகள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நான் இது ரொம்ப பேசி உங்களை இது பண்ண விரும்பலை. இப்போ ஸ்டெப்ஸில் மேலே ஏற ஆரம்பித்து இந்த சிலைக்கு அடியில் குகை இருக்குது, குகைகள்லேயும் போயிட்டு அப்படியே வெளியே வரலான்னு சொல்கிறாங்க. சிலைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதெல்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க. நாம் போகிற நேரத்தில் உள்ளே போக முடியல. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. இப்போ அப்படியே சுற்றி வர போகிறோம் நம்ம சிவநாயனை. ஓகேவா? ஓகே, கோயிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இந்தாண்ட போனால் பீச் வே. கடல் நல்லா உள்வாங்கியிருக்கு. வர முடியாதா? ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, இதே போதும், பார்த்துக்கலாம். ம், ஆமாம், உட்கார முடியாது, எல்லாம் லக்கேஜ் வச்சுருக்கேன்ல. முருடேஸ்வரர்லேருந்து கிளம்பியாச்சுப்பா. சிவனையனோட தரிசனத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ கோகர்ணா கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் டு 90 கிலோமீட்டர் இருக்கும். மேப் எதுவுமே போடல, இதுக்கு மேலே தான் போடணும். பார்த்துக்கலாம்.